மார்கன் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க மார்கன் படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் விஜய் ஆண்டனி, அஜய் திஷான், பிரிகிடா, மகாநதி சங்கர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே சென்னையில் ஒரு குப்பை தொட்டியில் கருகி நிலையில் இருக்க ஒரு பெண்ணோட சடலம் கண்டுபிடிக்கப்படுது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு மும்பையில் ஏடிஜிபியாக இருக்க விஜய் ஆண்டனி சென்னைக்கு வராரு. யார் இந்த கொலையை பண்ணது, அதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தாங்க இந்த படத்தோட கதை. படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு யூஸ்வலான சீரியல் கில்லர் ஸ்டோரி தான்னு நினச்சிட்டு படத்துக்கு போனால் படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே அதுக்கு ஆப்போசிட்டாக படத்தோட கதை இருந்துச்சு. படத்தில் விஜய் ஆண்டனி அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. அஜய் திஷான் இவர் தாங்க இந்த படத்தோட மெயின் பில்லர்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் விஜய் ஆண்டனி கேரக்டர் கூட இவருக்கு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் இருந்துச்சு. பிரிகிடா ஆகட்டும், மகாநதி சங்கர் ஆகட்டும், அவங்களோட கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. படத்தோட பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. கதைக்களத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் தேவையான இடத்துல ஒரே ஒரு சாங் மட்டும் ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரே ஒரு மர்டரை விசாரிக்க அதிக டைம் எடுத்துக்கிட்டது. செகண்ட் ஹாஃபில் அஜய் திஷானுக்கு ஸ்விம்மிங் கோச்சாக வரவர் பண்ண ஒரு விஷயத்த கம்ப்ளீஷன் இல்லாமல் முடிக்கிறது. அப்புறம் கிளைமேக்ஸில் கில்லரை ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன சின்ன குறைகள் மட்டும்தான் படத்தில் இருந்துச்சு. சஸ்பென்ஸ், த்ரில்லர், சூப்பர் நேச்சுரல் மாதிரியான விஷயங்களை டைரக்டர் சிறப்பாக கையாண்டிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே எங்கேஜிங்காக போகுது. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா, சஸ்பென்ஸ் த்ரில்லரோட கூடிய ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இருக்குது. ஆல்ரெடி படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.